Yes,
புத்திசாலி ஒருவன் ஆசைப்பட்டு வீடு கட்ட வந்தானே. பாறை மேல வீட்டை கட்டி நிலைச்சு நின்றானே. புத்திசாலி ஒருவன் ஆசைப்பட்டு வீடு கட்ட வந்தானே. பாறை மேல வீட்டை கட்டி அவன் நிலைச்சு நின்றானே. வீடு கட்ட வந்தானே. மண்ணு மேல வீட்டை கட்டி குறைச்சு போட்டானே. புத்தி இல்லா ஒருவன் ஆசைப்பட்டு வீடு கட்ட வந்தானே. மண்ணு மேல வீட்டை கட்டி அவன் குறைச்சு போட்டானே. இப்போ உங்க மத்தியில மகாராஜ் அங்க வந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. ஓகே, அப்படியே உட்காந்துருக்க பச்சைக்கு. ஸோ காலையில இருந்து நல்ல சம்பந்தம் அமைதியா இருந்தீங்க. ஸோ கடைசி நேரத்திலையும் அதே போல என்ன பண்ணக்கூடாது, கடைப்பிடிக்கணும். சரியா? நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கீங்க, நீங்க யாருடைய பிள்ளையா இருக்கீங்க அதாவது செக் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. அது காலையிலேருந்து ஜாலியாக இருந்தீங்களா? என்னெல்லாம் கற்றுட்டீங்க இன்னைக்கு? சாங்ஸு, வசனம். என்ன வசனம்? எரேமியா 33:1. சொல்லுங்க, யார் சொல்றா? சொல்லு சார். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். கரெக்டா சொன்னாரா? கிளாப் பண்ணிடலாமா? சரி, வேற என்ன கற்றுட்டீங்க இன்னைக்கு? வேற என்ன கற்றுட்டீங்க? கேம்ஸ் பார்த்தீங்க. அப்புறம் சார் இன்னைக்கு வந்தது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா, போர் அடிச்சுதா, எப்படி இருந்தது? நல்லாவே இருந்துச்சா? சரி, பப்பட் ஷோல என்ன கற்றுட்டீங்க? திருடக்கூடாது. வெரி குட். வேற பப்பட் ஷோல என்ன பார்த்தோம்? திருட. வேற நேர்மையா இருக்கணும். அப்புறம் பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் பாம்பு என்ன பண்ணுச்சு? சாமி கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி அனுப்பிச்சு. அப்ப நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, ஏசப்பாக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். வெரி குட். சரியா? இன்னைக்கு வந்து அங்கிள் ஒரு 4 விஷயம் உங்க கூட சொல்ல போறேன் இல்லையா? நல்லா கவனிச்சிங்க இல்லையா? நீங்க இப்போ நிறைய காரியங்கள் கற்றுட்டீங்கல்ல. அதில் கூட சொன்னாங்க அப்பா அம்மாக்கு கீழ்படிக்கணும். வீட்டில் சின்ன சின்ன வேலைலாம் சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க? சாப்பிட்டதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும் இல்லையா? சாயங்காலம் காலையில் என்ன பண்ணணும்? காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிடணும். என்ன சொன்னாங்க? அந்த இதெல்லாம் வேஸ்ட்லாம் என்ன பண்ணணும்? கப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் போடணும் இல்லையா? அப்போ வீட்டில் வந்து நம்ம வேலைகள் எல்லாம் நம்ம தான் செய்யணும். சரி, அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. காலையில் தூங்கி இருந்தவங்க எத்தனை பேர் பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கிறீங்க?
எல்லாரும் கை கொடுத்த பார்த்தா எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கிறதுல நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? பெட்ஷீட் மடிச்சு வைக்கணும். பாயெல்லாம் எத்தனை பேர் சுற்றி வைக்கிறீங்க? பாய் சுற்றி வைக்கிறீங்களா? சரி. இந்த வேலை தான் செய்யணும். அப்பா அம்மா சொன்னா என்ன பண்ணணும்? கீழ்படியணுமா கீழ்படிக்கூடாதா? கீழ்படியணுமா? அம்மாவா இல்லையா? அப்பா அம்மாக்கு கீழ்படியணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அம்மா அப்பா சொல்ல பேச கேட்கணும் அப்படின்னு சொல்லி. வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கண்ணம் பண்ணணும். அப்பா அம்மா சொல்ற பேச்சு நம்ம கேட்கணும். அப்பா அம்மா சொல்றதுக்கு நம்ம கீழ்படினோம். அவங்க எதை சொன்னாலும் கேட்கணும். படிக்கிறதுக்கு 6 மணிக்கு இப்போ சாயங்காலம் உட்காந்து படின்னு சொன்னா நம்ம படிக்கணும். இல்லை இல்லை நான் இப்போ வர மாட்டேன் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால கவனமா இருக்கணும் இல்லையா? அப்போ பேரண்ட்ஸ் சொல்றதை நம்ம கீழ்படிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கலாம்? நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் இல்லையா? நம்ம நல்லா படிக்கலாம், நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு கீழ்படிக்கணும் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, வெளியே போய் விளையாடாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? வெளியே ஒன்றும் போகக்கூடாதா? எத்தனை பேர் கீழ்படுறீங்க? எத்தனை பேர் ஒரு நாள் போயிருக்கீங்க அம்மா அப்பா சொன்ன கேட்காம வெளியே போனது எத்தனை பேர்? போய் சொல்லக்கூடாது. ஒரு தம்பி தான் இங்க ஒரு சைட்ல ஒரு பார்ப்பாங்க, 2 பேர் கை கொடுக்குறாங்க, ஒரு தம்பி வெரி குட். இனிமேட்டு கீழ்படிக்கணும் சரியா? அம்மா அப்பா சொன்னா கீழ்படிக்கணும். வெளியில போகாத, சீக்கிரமா சாயங்காலம் வீட்டுக்குள்ள சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொன்னா கீழ்படுகிறவங்களா இருக்கணும் இல்லையா? அதே போல எத்தனை பேர் 9th 10th 11th 12th படிக்கிறவங்க இருக்கீங்க? 9th படிக்கிறவங்க எத்தனை பேர்? 9th மேல 10th 11th. சரி, ஓகே. உங்களுக்குலாம் இப்போ வந்து நிறைய கரியர் வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல. 10th முடிச்ச உடனே என்ன பண்ணணும்? +1 +2 என்ன பண்ண போறோம்? +2 முடிச்ச உடனே காலேஜ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசனையா இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டெய்லி காலையில ஜெபம் பண்ணணும். ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். என்னுடைய ஃபியூச்சர் ஏசப்பா நான் உங்க கையில கொடுக்குறேன், என்னுடைய ஃபியூச்சரை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் 9th படிக்கிறேன், அடுத்தது பப்ளிக் எக்ஸாம் 10th போக போறேன். 10th படிச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? அடுத்து 11th 12th எந்த குரூப் எடுக்கணும்? 11th 12th படிக்கிறேன் அப்படின்னா அடுத்தது காலேஜுக்கு போகணும், எந்த காலேஜுக்கு போகணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏசப்பா கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். அண்ணன் அழகா சொன்னாங்கல்ல, என்ன பண்ணணும்? ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஏசப்பா கிட்ட பேசணும். எப்ப ஏசப்பா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அண்ணன்? அதை கரெக்டா சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட பேசலாமா? காலையில் சொன்னாங்க. தம்பி கிளாப் பண்ணுங்களேன். டைம் கிடைக்கும் போது மட்டும் இல்லை, எப்பவும் பேசலாம் சரியா? நம்ம நினைக்கிறேன் நம்ம காலையில் எழுந்தோன்னு ஜெபம் பண்ணணும், அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லை, ஏசப்பா வந்து நம்ம கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட். அதனால எப்போ வேணாலும் நம்ம பேசலாம் இல்லையா? ஒருவேளை நான் எக்ஸாம் படிக்க போறேன், நான் என்ன படிக்க போறேன், எப்படி படிக்க போறேன், எப்படி இந்த எக்ஸாம் எழுத போறேன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிறது, அவர் உன்னை உன் காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார். ஏன் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, மேத்ஸ் வரல, சயின்ஸ் வரல, இங்கிலீஷ் புரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை கஷ்டப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு தெரியல, நான் இதை படிக்க போறேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஏச என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அது நல்லா புரியுற மாதிரி உங்களை வந்து சக்சஸ் ஆக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் செய்கிறது வந்து ஏசப்பா கிட்ட தான் இருக்கு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமோ கற்றாத வந்து ஒரு ஆர்மியில குதிரை இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. ஆனா சண்டைகள்லாம் ரெடி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா போய் சண்டை போடும் போது அந்த விக்டரி எங்க இருந்து வருதா? காடு கிட்ட இருந்து வருது. அதே மாதிரி நம்ம படிக்கணும், நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும், டெய்லி ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க் எழுதணும், வீட்டுல மம்மி டாடி சொல்றது கீழ்படிக்கணும். நம்ம எஃபோர்ட் நல்லா போடதான் நம்மளுக்கு எப்படி ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் வரும் சரியா? அப்ப நம்முடைய வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்பு விடணும். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பேசப்பாதிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்க. நீங்க இப்போ 9th 8th மேல 7th 8th மேல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் உங்களுடைய லைஃப்ல இல்லையா? அநேக நேரங்கள்ல அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொபைல் போன் நிறைய பார்க்குறோம், டிவி நிறைய பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அநேக நேரத்தில் நம்மளுக்கு ஒரு
டெம்டேஷன் சோர்ந்து வரும் இல்லையா? அம்மா அப்பாவுக்கு தெரியாம இதை பண்ணலாமா, அம்மா அப்பாவுக்கு தெரியாம இதை பேசலாமா, இல்லையா அந்த ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா, அந்த ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் இல்லையா? இதுல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அநேக நேரங்கள் நம்ம பண்றதுக்கு என்ன பண்றோம், இந்த பேர் டாமிக்கு அதை பார்த்தீங்கல்ல, டாமி என்ன நினைச்சிச்சு, அந்த இடத்துல அந்த தோட்டக்காரன் இருக்க மாட்டான், அந்த இடத்துல அந்த ஆள் இருக்க மாட்டாங்க, நான் நைஸா போய் அந்த கோழி குஞ்சை சாப்பிட்டுலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா நான் அந்த டாமிக்கு தெரியல, அந்த இடத்துல ஒரு ஆள் நம்மள பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய வீடுங்கள பார்த்தீங்களா, சிசிடிவில என்ன தெரியுமா, சிசிடிவி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கேமரா வச்சிருக்காங்களே. அப்ப நம்ம யாரும் இல்லைன்னு அந்த சைடுல போனாலும் என்ன ஆகும், கேமரா நம்மள ரெக்கார்ட் ஆயிடும் இல்லையா? அப்போ ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா, அவருடைய பூமி ஃபுல்லா அவருடைய கண்ணு இருக்குதான், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் அம்மா இல்ல அப்பா இல்ல, நான் டிவிக்கு வந்தாலும் பாத்துக்கிறேன், மொபைல் போன் எடுத்துட்டு வந்தாலும் பாத்துக்கிறேன், இதுதான் நல்லா இருக்கா இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சு நீங்க பண்ற தப்பு இருக்கு இல்லையா, அதுதான் பாவம். அண்ணன் நிறைய சொன்னாங்கல்ல, பாவத்தை பத்தி சொன்னாங்கல்ல, பாவம் நம்மள வந்து என்ன ஆகிடும், நம்மள ஒண்ணுடும். அதனால பாவம் செய்யக்கூடாது. நம்ம நினைக்கலாம் யாருமே இல்லையே வீட்டுல ஜாலியா இருக்குமே, நான் அந்த பையன்கிட்ட பேசுறது யாருக்கு தெரியும் போது, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறது யாருக்கு தெரியும் போது, நான் இந்த திருட்டுத்தனமா வீட்டுல இருந்து ஒரு பைசா எடுத்துட்டு போய் நான் கடையில வாங்கி சாப்பிட போறேன், இது யாருக்கு தெரியும் போது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளில இருந்து அதெல்லாம் விட்டுடணும். ஏசப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம் இல்லையா? அவர் என்ன சொல்றாராம், நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம மனசுலதான் நினைக்கிறோம், இது மனசுலதான் நினைச்சிட்டு இருக்கோம், யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் அவர் இல்லையா? நம்ம மனுஷனுக்கு முன்னாடி அம்மா அப்பா முன்னாடி மறைச்சிடலாம். ஆனா பைபிள்ல வசனம் இருக்கு, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்தில் இருந்தார். நம்ம என்ன பண்ண போறோம், எங்க போறோம் வரோம் அப்படின்றது எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ உங்க இருதயத்துல கெட்ட சிந்தை வரக்கூடாது, தவறு செய்யணுன்ற எண்ணம் வரவே கூடாது இல்லையா? முக்கியமா அம்மா அப்பாவுக்கு தெரியாம நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலே, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா இன்னையோட அதை விட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏய் வா நம்ம போய் அங்கே பேசலாம், அங்கே போய் அந்த கடையில் போய் அதை சாப்பிடலாம், இல்லையா வெளியில போகலாம், ஜாலியாக சுற்றிட்டு வரலாம், கிளாஸை கட் அடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி அங்கிள் நான் அப்படி நான் எப்படி இதெல்லாம் இருக்கிறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க, என் கூட இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி அப்படி இருக்க முடியும், என்னால் எப்படி நான் அதுலேருந்து தப்பிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்கலாம் அதை செய்யும்போது நம்மள அதுலேருந்து நம்மளும் அப்படிதானே இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா நம்ம ஏசப்பாவிட்ட நம்ம டெய்லி நம்ம ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்கோம் அப்படின்னு சொன்னா வசனங்கள் இன்னைக்கு வசனங்கள் கத்துட்டீங்கல்ல, அவர் அநேக நாதி சிநேகத்தால என்ன பண்றாரு, நாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் இல்லையா, அதான் வசனம். அப்போ அவர் நம்ம அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட நாம அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வாலிப பிள்ளைங்க முக்கியமா 7ஆம் கிளாஸ்க்கு மேல இருக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பான், உமது வசனத்தின்படி தன் வழியை ஆத்துக்கணும். இப்போ பைபிள் வசனம் நீங்க நல்லா படிக்கணும். பைபிள் வசனம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, இந்த பொருளாதார சாத்தம் வந்துச்சுல, சாத்தம் வந்து என்ன சொல்லிச்சு, பேட் ஐடியா தானே குடிச்சது சாமிக்கு, என்ன சொல்லிச்சு, அங்க போய் கோழி குஞ்ச சாப்பிடு அப்படின்னு சொல்லி. நல்ல ஐடியாவோ குட் ஐடியாவா, குட்டா பேடா, பேட் ஐடியா. அதனால நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஐடியா கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதை செய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை செய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம படிக்கிறவங்களாக இருக்கோம். நீங்க சொல்லலாம், அங்கிள் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்ததே இல்லை, எனக்கு இங்க யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருந்ததுல, இதே மாதிரி வாரம் வாரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, வசனம் சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா? இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு நான் சண்டே தானே, நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு நீங்க எல்லாரும் இங்க வரணும். சரியா? நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா 1 மணி நேரம் தான்,
இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இருந்தோம்ல, ஃபுல் டே கிடையாது. காலையில் 8:30 வந்தீங்கன்னா 9:30 வரைக்கும் இல்லையா? ஒவ்வொரு சண்டேயும் இங்கே அது மாதிரி அழகா வசனம் சொல்லி கொடுப்பாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அந்த வசனத்தையும் பாட்டெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு இருந்தாலே உங்களுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, குட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதை நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? கவனிச்சிங்களா? அப்ப நாளைக்கு யாரெல்லாம் வரா? நாளைக்கு காலையில் 8:30 வரீங்களா? நாளைக்கு 8:30 நான் வர முடியாதா? கை தூங்க. வெரி குட். சரி, அதில் ட்ரை பண்ணணும். சரியா? வீட்டில் போய் மம்மி டாடிக்கிட்ட சொல்லுங்க, நாளைக்கு 1 மணி நேரம் தான் இல்லையா? அங்கிள் சண்டே தான் நான் நல்லா தூங்குவேன், சண்டே ஒரு நாள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுறீங்க. சண்டே இன்னையிலிருந்து உங்களுடைய லைஃப்காக. சரியா? இது எல்லாரும் கண்டிப்பா இங்க வரணும். சரியா? சரி, அப்ப இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? இன்னைக்கு இந்த அண்ணாலாம் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா CEF அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியம் செய்யறாங்க இல்லையா? சைல்ட் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப், எவாஞ்சலிசம் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சிறுவர் சுவிசேஷ ஐக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியம் செய்யறாங்க. இதுல வந்து நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல நீங்களும் ஏசப்பாவை பத்தி நிறைய கத்துக்கணும், இதுல நீங்களும் ஏசப்பாவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்காக ட்ரைனிங் இருக்கு. வாலிப பிள்ளைகள், நீங்க ஒருவேளை அந்த 10ஆம் கிளாஸ் மேல படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு அது மாதிரி ட்ரைனிங்லாம் கத்துக்கணும். ஏசப்பாவை பத்தி எப்படி மற்ற சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய நிறைய ட்ரைனிங் இருக்குது. அதுல நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க, பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், சர்ச்சில் இருக்கிற வாலண்டியர்ஸ், சண்டே ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், உங்களுக்கும் ஏசப்பாவை பத்தி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நீங்க டீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. TCE1 டீச்சிங் ஸ்டூடெண்ட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி லெவல் 1 லெவல் 2 அதை நீங்க கத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எப்படி இருந்தீங்களா அந்த அண்ணா வந்து எப்படி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அது மாதிரி சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியர் சேர்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது குறித்து வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் எங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க, பாஸ்டர் எங்களோட தொடர்பு கொள்வாங்க. சரியா? நாள் வந்து நீங்க எப்படி எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்களோ அதே போல நாங்களும் அங்க பின்னாடி உட்காந்து நாங்களும் எல்லாம் ஒரு தெரியாதுலாம் நாங்களே என்ஜாய் பண்ணோம். சரியா? தொடர்ந்து வரணும். நாளை காலையில எத்தனை பேர் 8:30 வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஐயா 8 o'clock ஐயா 8:30 சண்டே, ஒவ்வொரு சண்டேயும் 8:30. சரியா? ஐயா பாஸ்டர் ஐயா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. சரியா? பாப்பா எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம இதுல பேசிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போது நம்ம இதுல பிஷப் ஐயா இருக்கிறாங்க, SSD ராஜையா. அவங்க இந்த சில காரியங்களை நம்மோடு பேசி தொடர்ந்து நடத்துவாங்க. பேசுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் எல்லாரும் காலம் வெளியே போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி சிறப்பு நேரத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு வந்தது நல்லது. ஆமென். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். யார? இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவின் இடத்துல வந்துட்டா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லே சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி போன வருஷம் நடக்கலையோ? போன வருஷம் நடக்கல. நான் ஐயாட்ட கேட்டேன், போன வருஷம் இந்த நிகழ்ச்சி இந்த VBS நடக்கலை, அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஐயா அவர்கள் மல்லராஜையாட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்காக தட்டி கத்திரமே நல்லவர். ஐயா மல்லராஜையை நடத்திடுவோம். அதுக்கு எத்தனை பிள்ளைகள் வந்தாங்க
பிள்ளைகள் வந்தாலும் 100 பிள்ளைகள் வந்தாலும் நம்ம இதை என்ன செஞ்சிடணும், நடத்திடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டபடினால இன்றைக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். வலது கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, கையை ஒழுத்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, சொல்லுவோம். நல்லவர் ஆமென். இந்த இதற்கு நம்ம நடத்துவதற்கு காரணமாயிருக்கு இந்த ஸ்தோத்திரம். ஐயா அவர்கள் ஒரு சால்வை அணிவித்து நாம் என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். மங்களராஜ ஐயா அவர்கள் இந்த சைல்ட் இவாஞ்சலிசம் ஃபெல்லோஷிப் ஆஃப் இந்தியா என்ற இந்த சிறுவர் ஊழியத்தை எடுத்து செய்கிறாங்க. இதில் பொதுவாக ஐயா வந்து 3 மாவட்டத்திலையும் செயல்படுவதற்கு இவங்களுக்கு மேலே 2 பேர் இருக்கிறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான டெபோரா சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க காஞ்சிபுரம் டைரக்டர், செங்கல்பட்டு திருவள்ளூர் டைரக்டர், திருவண்ணாமலை டைரக்டர். ரவி கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டில் நார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பொறுப்பெடுத்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இதில் நடத்துகிற இவர்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். கரங்களை தேடி கதர் மையப்படுத்தும். இப்போ இதில் ஒரு பெரிய டீம், இதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பாருங்க, அகஸ்டின் வந்திருக்கிறாங்க, அன்பு அரசன் வந்திருக்கிறாங்க, அன்பு செல்வம் வந்திருக்கிறாங்க, இம்மானுவேல் வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி கதர் மையப்படுத்துவோம். இப்போது அவர்களுக்கு நம்முடைய பிஷப் ஸ்டீபன் அருளையா அவர்கள் சால்வை அணிவித்து கனம் பண்ணுவாங்க. சால்வை போடும்போது எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டணும். எல்லாரும் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு 100 பேர் கூடிய நேரத்தில் கூடுவாஞ்சேரியில் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்தோம். சாயங்கால நேரத்தில் ஒரு 100-110 பேருக்கு மேலே வந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து சிறப்பான கூட்டம் நடந்தது. இது கூட நிறைய இடத்துல செய்துட்டு வரோம். இந்த இடத்துல செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை. அடுத்து நம்முடைய சகோதரர் அகஸ்டின் அவர்கள் முன்னாடி வருவாங்க. அகஸ்டின் இங்கே இருக்கிறாங்க, வாங்க. இப்போ ஒரு வித்தியாசமாக நம்ம இதை பண்ண போகிறோம். அகஸ்டின் அவர்கள் ஒரு 4-5 இடத்துல இவரை பயன்படுத்துகிறோம். பள்ளிக்காரனை, திருவள்ளூர், அடுத்து எங்கே திருவாஞ்சேரி, வேறு திருவள்ளூர், ஒரு 4-5 இடத்துல பயன்படுத்திருக்கோம். இன்றைக்கு இங்கே நம்ம இடத்துல கனகாப்புத்தூர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவருக்கு நம்முடைய பிஷப் ஐயா சால்வை அணிந்திருப்பாங்க. எல்லாரும் காரியங்களை தேடி நல்ல எல்லாருக்குமே சால்வை போனால் நம்மளுடைய சால்வை இல்லை. நாங்கள் இவங்க 2 பேரும் தான் நினைச்சோம். அடுத்து அன்பு அரசன் அவர்களுக்கு நம்ம இல்லை அகஸ்டின் சால்வை போடுவாரு. அன்பு அரசன் வாங்க வாங்க, எல்லாரும் கரங்களை தேடி அன்பு செல்வன் வருவாங்க. அன்பு செல்வனுக்கு அவர் சால்வை போடுறாரு. அன்பு செல்வன் வாங்க. இம்மானுவேல் பிரதர் வருவாங்க. இம்மானுவேல் பிரதருக்கு அன்பு செல்வன் சால்வை போடுறாங்க. எல்லாரும் லைனா
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் நம்ம சால்வை போடுறது இருக்குன்னா அவரை கனம் பண்றதுக்கு போடுறது. அல்லேலூயா. பைபிள்ல சால்வை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமதி இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், சால்வை போட்டு நம்ம ஊழியக்காரங்க என்ன செய்யறோம், இவங்கெல்லாம் சிறுவர் ஊழியத்தினுடைய ஊழியக்காரர்கள். இவர்களை நாம் தொடர்ந்து ஜெபத்துல தாங்க வேண்டும். அவர் தொடர்ந்து நமக்கு ஊழியம் செய்வாங்க. அடுத்த வருஷம் 100 பேருக்கு மேல வரணும். அல்லேலூயா. நம்ம செய்ய போறோம். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். உங்களுக்கு இன்றைக்கு நல்ல 10 வகையான கிஃப்ட் இருக்குது. நிறைய ஒரு 10 வகையான புத்தகம் கிஃப்ட் இருக்குது. எல்லாத்தையும் தான். ஆனா ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷம் நல்ல பெருசா கொடுக்கலாம். கரெக்டா? நாங்கள் இது பிளான் பண்ணல. திடீர்னு ஒரு 3 நாளைக்குள்ளாக தேவன் இதை வெளிப்படுத்தினா எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? கரைகளை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஒரு 2 வசனம் வியாசமா சொல்லிட்டு போயிருந்தா 2 வசனம் சொல்லிட்டு சரிங்களா? ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை எங்க இருக்குன்னா மத்திய 11:29 யாராவது எடுத்தவங்க ஒரே ஒரு ஆளு வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் 3 நிமிஷம் வாசிங்க. பைபிள் வச்சிருந்தா மத்திய 11:29 எடுத்தவங்க வாசிக்கலாம். என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவரிடத்துல வரனா அவர் எங்க இருக்காரு? இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? தேவாலயத்தில் 11:29 இயேசு எங்க இருக்கிறாரு? சபையில இருக்கிறாரு, சர்ச்சில் இருக்கிறாரு, தேவாலயத்தில் இருக்கிறாரு. இங்க வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசுக்கு பதிலாக இங்க யார் இருக்கா? தேவனுடைய ஊழியக்காரர். இங்க இயேசுக்கு பதிலாக யார் இருந்தது? யார் இருக்காச்சு? இங்க இருக்கிற பாஸ்டர் பேர் என்ன? பிஷப் பேர் என்ன? ஸ்டீவன் அருள். பிஷப் டாக்டர் ஸ்டீவன் அருள். அவங்க வந்து இந்த ஊழியத்தை சேர்ந்து டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. பெரிய பதவி பிஷப்ங்கிற பதவி வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறாங்க. இங்க வந்து நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லுங்க. அவங்க இங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க? இங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க? சண்டை போடக்கூடாது, கெட்டவர்த்தம் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படி, இப்படிதான் கற்றுக் கொடுப்பாங்க. இது என்னது? வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:7 நீதி நியாயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நீதி நியாயம். நீதி நியாயம் என்னது? அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, திருடக்கூடாது, களவாக்க கூடாது. இதுதான் நீதி நியாயம். அல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து இயேசுவை கற்றுக்கணும். இயேசு வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல செய்திகளை, பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தார். எபேசியர் 4:20 சொல்லுது. எபேசியர் 4:20 இயேசுவை கற்றுக்கொள்ளணும். இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நற்காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு நல்ல காரியம் எது சொல்லிக் கொடுக்கிறாருன்னா 1 தீமோத்தேயு 5:4 சொல்லுகிறது, நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். நன்மை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பாராட்ட வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இப்போ உங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க முன்னாடி நாங்க வந்து நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோம்? நீங்கள் நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்கிறோம். அவன் அல்லேலூயா. உங்களை யாருமே எனக்கு தெரியாது, தெரியாது. ஆனா நாங்க வந்து நிற்கிறேன். எதற்காக வந்து நிற்கிறேன்னா இயேசுவின் நிமித்தம் நற்காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. எல்லாரும் நன்மையா சொல்லுங்க. இதோட முடிச்சு விடுவோம். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். 17:19 சொல்கிறது, நீங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவருக்கும் நிறைய வேதத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் பேரு ஓம் சரவணன் பகவான். என் பேர் என்ன? ஓம் சரவணன் பகவான் குரு. நான் இப்படி இந்த டிபிஎஸ்ல தான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ எனக்கு ஜெபராஜின்னு பேர் வச்சிருக்காங்க. சென்னையிலுமே ராஜேகான்னு அழைக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன். தேவன் நடத்துகிறார். ஏன்னா முன்னாடி இருந்ததை விட, இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தேவன் இது சந்தோஷமா செய்கிறாரு. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள் எப்போதும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்போதும். இன்னைக்கு காலையில இருந்து இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க? உங்களோட சந்தோஷமா எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? கிஃப்ட் வாங்கிட்டு கடைசியில் டீ எல்லாருக்கும் டீ கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே ஓடக்கூடாது. டீ எல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா போகணும். ஆமென். இந்த நல்ல நாளுக்காக எல்லாரும் கரங்களை தேடி கருதுவோம். நம்ம கடைசியாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுறது. ஏன் தேங்க்ஸ் பண்ணுறது? ஏன் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்? எல்லாருக்கும் ஏன் தேங்க்ஸ் பண்ணணும்? நேற்று மழை பெய்யுதா? இன்னைக்கு மழை பெய்யுதுங்களா? மழை பெய்யுதுன்னா நீங்கள் பண்ணீங்களா? இல்லையா? இல்லையா? ஏசப்பா நம்ம மழை பெய்ய அடுத்து உங்களை ஒரு வாட்டி 3 கலர் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ சொல்லுமா? நான் தான் ஒருத்தன் சொல்லுறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுமா? யாரும் சொல்லணும் சொல்லுங்க. சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வெளியே போகக்கூடாது. இடத்துல உட்காந்து கடைசியில் நம்ம ஒரு குரூப் போட்டா பிடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரியா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டா பிடிக்கிறோம். இப்போ அந்த இது கிஃப்ட் அமைதியாக இருந்தால் சீக்கிரம் சொல்லுவேன். பேசுங்க சொல்லுங்க. யாரை வாங்க ஓகே. கவனிங்க யாரும் பேசக்கூடாது. நாங்கள் சொல்லணும் மட்டும் வாங்கி போகலாம். முதல்ல ஜஸ்மன் பாருங்க. 2 பேர் ஜஸ்மன் வாங்க. அடுத்த ஒரு பேர் ஜஸ்மன் ஒரு ஆள் போயிட்டு வாங்க. அடுத்த ஒரு பேர் வாங்க. அடுத்தது திவ்யஸ்ரீ வாங்க. சரி இல்லையா? அடுத்தது வாங்க. எல்லாரும் கை தட்டு. எல்லாரும் கை தட்டுவோம். தர்சிகா வேற நாளைக்கு பின்னாடி சஞ்சய் எல்லாரும் கை தட்டு. இங்க வா.
தமிழ் கோயில கிஃப்ட் எழுதுங்க. எல்லாரும் பசங்க அரங்கல சட்னி அடுத்த சட்னி வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஏன் கார்த்திகா அடுத்து என்ன பேரு கார்த்திகா கார்த்திகா ஜி மகிழன் ஜி மகிழன் எல்லாரும் கரங்களும் கார்த்திகா நிகிலன் நிகிலன் நிக்கிறதுக்காக எல்லாரும் கரங்களும் பேரினியார் என்பி பேரினியார் பேரினியா எல்லாரும் பேர் இருக்கா ரெண்டாவது கைவரி பேரு ஜோசுவாவுக்கு எல்லாரும் எல்லாரும் கற்பகலட்சுமிக்காக எல்லாரும் கரங்களை தட்டி அடுத்து கத்தர்கள் ஸ்தோத்திரம் நித்ராவுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்கள் சாயுக்காக எல்லாருமே அடுத்த பேர் சொல்லுங்க யார் வரலையோ அவங்களுக்கு சர்டிபிகேட் ரேச்சலுக்காக எல்லாரும் உட்கார்ந்து ரோஷன் வாங்க ரோஷனுக்காக எல்லாரும் கை வேண்டி சிறப்பாக ஆண்டவர் அடுத்த டீச்சர்ஸ் Junior. Samisha. என்ன பேரு சமீஷாவுக்கு எல்லா கைவிடுவோம் எல்லாரும் கைவிடுவோம்
அடுத்தது சதன் ஸ்ரீ. ஆர் தர்ஷன். எல்லாரும் கை தட்டி. அடுத்து ஆர் தர்ஷன். தர்ஷனுக்காக எல்லாரும் கை தட்டி. ஆமென். மோனிகா ஸ்ரீ. மோனிகா ஸ்ரீ முன்னாடி வாங்க. மோனிகா ஸ்ரீக்காக எல்லாரும் கை தட்டி. ஜெகதீஷ் வாங்க. பிரகதீஷ். கமலேஷ். எல்லாரும் கை தட்டி. ஆமென். ஆர் கமலேஷ். ஆர் கமலேஷ். எஸ் பியூலா கேப்டன். கீர்த்தனா. ஸ்தோத்திரம். அடுத்து பேர் வாசிங்க. யாஸ்மின் சலோமி. ஜாஸ்மின் சலோமி. ஜாஸ்மின் சலோமிக்காக எல்லாரும் கேட்குறீங்க. ஆர் சஞ்சய். சஞ்சய். சஞ்சய் வாங்க. சஞ்சய். அடுத்து அடுத்த பேர் சொல்லுங்க. அடுத்த பேர் கேசவன். தேவசவன். அடுத்த பேர் சொல்லுங்க. அடுத்து விஜய். அடுத்த பேர் சொல்லுங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கிறவங்க வாங்கிக்கங்க எல்லாரும். ஜி கமலேஷ். வாங்க வாங்க. ஸ்தோத்திரம். டி கமலேஷ். டி ஹன்னா. எஸ் ஆகாஷ். எஸ் ஆகாஷ். என் ராகுல். ராகுலா. லாவண்யா. லாவண்யா வாங்க. அடுத்த பேர் வாங்க. புவனேஷ். புவனேஷ். நீங்க உலக அடிக்கிறீங்க. அடுத்து அடுத்து. சீனியர் சீனியர்
சொல்லுங்க இப்போ இவ்வளோ நின்று எடுத்து நாலு தலைவர்கள் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யாருக்காவது கிடைக்கலன்னா கை தூக்குங்க. யாருக்காவது கிடைக்கல நாங்க இதுல கான்செப்டான கிடைக்கலன்னு சொன்னவங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி வந்து அப்படியே முன்னாடி வாங்க அப்படியே முன்னாடி வாங்க பெரியார்களெல்லாம் பின்னாடி வாங்க. எல்லாமே